கிட்ட போனாலே அப்படியே நைஸாக நழுவுது. போயிட்டே இருக்கு. பரவாயில்ல, இதாவது கொஞ்சம் நின்று பார்க்குதே நம்மள. நின்று பார்க்குது. 2 பெண் மயில், ஒரு ஆண் மயில். நல்லா தோகை வந்து நீட்டாக இருக்குது பாருங்க. நம்ம ஏரியாவில் வந்து 3 மயில் இருக்குது. 2 பெண் மயில், ஒரு ஆண் மயில் இருக்குது. ஏன்னா நம்மளை பார்த்தா ஓடிடும். நான் மறைஞ்சிருந்து வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், லைக் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க. பாருங்க கைஸ், தெரியுதுங்களா மயில்? தெரியுதுங்களா? இங்கேருந்து எனக்கு அங்கேயும் நான் உக்காண்ட்ருக்கிறதுக்கும் ஒரு 200 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோனில் எதிர்த்தாப்பில் வந்து நம்மளுக்கு சூரியன் வெளிச்சம் வேறு. ஃபோனில் வந்து அவ்வளோவா வந்து கிளாரிட்டி தெரியாது. பாருங்கள் எப்படி நின்று பார்க்குதுன்னு. கேமரா இருந்தால் கிளியராக இருக்கும், ஃபோனில் எடுக்கிறதுனால தெரியாது. ட்ரை பண்ணுறேன், அது கிட்ட போவேன், பார்க்கலாம். நம்ம கிட்ட போனாலே அப்படியே நைஸாக நழுவுது. போயிட்டே இருக்கு. பரவாயில்ல, இதாவது கொஞ்சம் நின்று பார்க்குதே நம்மள. நின்று பார்க்குது. 2 பெண் மயில், ஒரு ஆண் மயில். நல்லா தோகை வந்து நீட்டாக இருக்குது பாருங்க. எப்படி நல்லா அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பக்கம் போய் பார்ப்போம், கிட்ட போய் பார்க்கலாம். பயப்படும், ஆளை பார்த்தா பயப்படும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆளை பார்த்து கிட்ட போன உடனே ஓடுது பாருங்க. அப்படியே வரப்பே ஓடுது. ரொம்ப கிட்ட எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நிற்காது, அது நிற்காது. ஆளை பார்த்தாலே போயிட்டே இருக்கும். பறந்துடும், பிடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பறந்துடும். என்ன பண்ணுறது? கேமரா இருந்தாக்கா நல்லாயிருக்கும். நம்ம யூடியூப் சேனலுக்கு இன்னும் பைசா இன்னும் வரலை. இன்னும் வந்து நம்ம யூடியூப் சேனல் ரொம்ப ரீச் ஆகலை. ரீச் ஆகினா தானே நீங்கள்லாம் பார்க்குற நண்பர்கள்லாம் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்லாம் பண்ணால் தானே அதிகமாக எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து வீடியோ வந்து ரீச் ஆகும். நம்ம கிட்ட போனாலே வந்து மயில் வந்து நம்மளை பார்த்தாலே பயந்துட்டு ஓடுது. நம்மளை பிடிக்க தான் வராங்க அப்படின்ற எண்ணங்கள் அதுக்கு. அது இல்லாமல் நம்ம கிட்ட போனோம்னு வச்சிங்களேன், அப்படியே பறந்தாலையும் பறந்துடும். அதனால தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸு விட்டு நம்ம வீடியோ எடுக்கிறது. பாருங்கள், பார்க்குறீங்க, வீடியோலாம் பார்க்குறீங்க. ஒரு வீடியோ நல்லாவும் இருக்கும், ஒரு வீடியோ நல்லா இருக்காது. பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிங்க. முக்கியமாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் பெருசாகும். நம்ம சேனல் கொஞ்சம் ரீச் ஆகி பெருசாச்சுனாக்கா நான் சில இதெல்லாம் நினச்சிட்ருக்கேன். நல்ல உள்ளத்தோடு அதை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். நீங்களும் நல்ல உள்ளத்தோடு எனக்கு லைக் போடுங்க. நம்ம வீடியோவுக்கு ஃபுல்லாகவே லைக் போட்டுக்குங்க. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பல இடத்துலலாம் போயிட்டு, பல லொக்கேஷன்லாம் போயிட்டு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நம்ம வீடியோவில் காட்டணுன்றது ஒரு எண்ணம் வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஏழை மக்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும்னு நினச்சிருக்கேன். நீங்கள் தான் அதை வந்து எப்படி நம்ம யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும்.